விநாயகர் என்றால் வி என்றால் சிறப்பானவன், நாயகன் என்றால் தலைவன், சிறப்பான தலைவன் என்று ஒரு பொருள் உண்டு. இன்னொரு பொருள் வி என்றால் இல்லை, நாயகன் என்றால் தலைவன். தனக்கு மேல் தலைவன் இல்லாத ஒரு நாயகன்தான் விநாயகன் என்று பொருள்படும். பொல்லாப்பிள்ளையார் அருள் செய்து நம்பியாண்டார் நம்பி மூலம் திருமுறைகளையெல்லாம் தொகுத்து இந்த நாட்டிற்கு வழங்கிய புராண செய்தியும் நாம் இங்கே குறிப்பிட வேண்டும். அதை நாம் இன்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது குழந்தைகளுக்கு முதல் ஸ்லோகமாக இந்த பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவைநாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்ற பாடலை சொல்லிக் கொடுத்து பக்தியோடு நாம் வளர்க்க வேண்டும். யமனுடைய மகனாகிய அனலாசுரன் என்கின்றவன் தேவர்களை எல்லாம் விழுங்க நினைத்தான். அப்பொழுது தேவர்கள் எல்லோரும் விநாயக பெருமானிடம் சென்று முறையிட விநாயக பெருமான் அந்த அனலாசுரனை விழுங்கினார். விழுங்கிய உடனே அவருடைய உடலானது வெப்பத்தில் அப்படியே கொதித்தது. தேவர்கள் எல்லோரும் பால், தயிர், சந்தனம், இளநீர் இப்படி பல வகை பொருட்களால் விநாயகருக்கு அபிஷேகம் செய்து பார்த்தார்கள். ஆனாலும் விநாயக பெருமானுடைய உடலில் உள்ள வெப்பம் தணியவில்லை. 8000 முனிவர்கள் சேர்ந்து 21 அருகம்புல்லை எடுத்து அர்ச்சனை செய்தார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த அருகம்புல்லை நீரிலே ஊற வைத்து அந்த நீரை கொண்டு விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் செய்தார்கள். அதற்கு பிறகுதான் விநாயக பெருமானுடைய உடலில் உள்ள அந்த வெப்பம் தணிந்தது. அதனால்தான் நாம் அருகம்புல்லால் மாலையிட்டும் அருகம்புல்லால் அர்ச்சனை செய்தும் விநாயகரை நாம் வழிபாடு செய்கிறோம்.